வாங்க ஈஸியான டேஸ்டியான ஒரு எக் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 5 முட்டை வேக வச்சு சைடில் கட் பண்ணியிருக்கேன். 5 முட்டையை போட்டுக்கோங்க. 5 முட்டையை போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா அதை நல்லா வாஷ் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் போட்டு வதக்குங்க. எப்பவுமே தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. தயிரை போட்டு நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். அவங்க காரத்துக்கு ஏற்றபடி சில்லி பவுடர் மட்டும் கொஞ்சம் காரம் கூட வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதங்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள் இப்படி வதங்கியிருக்கணும். நல்லா வதங்கினதும் இப்போது நான் வந்து வீட்டில் சாப்பாட்டு அரிசி தான் ஒரு 2 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டதும் ஒரு வாட்டி நீங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் போட்டுட்டு கொஞ்சம் புதினா, 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த வேக வச்ச முட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு உப்பு காரம் என்ன தேவைனாலும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருங்க. என்னோடய ரைஸ் வந்து 2 விசில்லேயும் நல்லா வெந்துடும். அதனால் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.